யூடியூப்காக நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸுங்க பெஸ்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட ரிவ்யூ தாங்க நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு 1 வீக் முன்னாடி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் என் கை கிடச்சிது. இப்போ நான் இதை ரிவ்யூ பண்ணுறேன். இதை போட்டதுக்கப்புறம் என் வாய்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ப்ளூடூத் மைக்குங்க, இது யூடியூபருக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு 1 or 2 months யூடியூப் பண்ணிகிட்ருக்கோம். ரிவ்யூவர்ஸ் எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, எங்கேயும் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் ஒரு யூடியூப்காக ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் தேடி சர்ச் பண்ணி இந்த மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது, 7 days வாரண்ட்டி இருக்குது. பட் நமக்கு எதாவது சூட் ஆகலைன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வேறு நியூ ப்ராடக்ட்டும் எடுத்துக்கலாம். இது நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பார்த்து அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவை நான் பேக்கிங் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது, இந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட காஸ்ட்டும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு பட்டன் ப்ளூடூத் தாங்க, ஒயர்லெஸ். 2 மைக் இருக்க மாதிரி வாங்கியிருக்கோம். ஏன்னா 2 பேர் ஏதாச்சும் ஃபியூச்சரில் நாங்கள் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 2 மைக் யூஸ் ஆகுன்றதுக்காக 2 மைக் போட்ட மாதிரி சேர்ந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம். இதோட குவாலிட்டி, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குங்க, நல்லா பிராண்டட் மாதிரியே இருக்குது. 6 month வாரண்டியும் இருக்குது இதுக்கு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மைக்கை கையில் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் மைக்கை பார்த்தது கூட கிடையாது யாரையும் யூஸ் பண்ணி. நான் இப்போ தான் மைக் வாங்கி ஃபஸ்ட்டு அன்ரிவ்யூ பண்ணுறேன். இது மேக்னெட் மாதிரி இருக்குது, இது பாருங்கள், இது 2மே ஒட்டிக்கு இது மாதிரி நல்லாயிருக்கு. இது மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு யூஸருக்கு. அப்படியே இந்த பக்கம் புல் பண்ணால் என்னடா வர மாட்டேது, இது எப்படின்னு தெரியல, நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் வர மாட்டேது, இல்லை மேனுவல் புக் இருந்தால் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது வந்திருக்கு, இந்த ரெண்டு மைக் வந்திருக்கு, ஒரு ரிசீவர் வந்திருக்கு. இதை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணால் ஆக்டிவேட் ஆகிடும். இதில் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மொபைலையும் டைப் சி போர்ட் தான் வருது, அதனால் டைப் சியே கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது. நீங்கள் இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பேக்கப் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 week 2 months கழிச்சு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. நான் கண்டிப்பாக ரிவ்யூ மறுபடியும் கொடுப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கேபிளும் சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 13, 14 வரைக்கும் இந்த லைட்னிங் கேபிள் இருக்கும். 14க்கு அப்புறம் வர மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி கேபிள் தான் இருக்கும், அதுக்கு டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இதோட ரிசீவர் இல்லைங்க, இது வந்து இதோட சார்ஜர் போல இருக்குது. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னோடது ஐஃபோன் 13 மாடல். அதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவர் இது போட்டு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ஸ்கிப் பண்ணி இது பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மைக் போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இருப்பீங்க இங்கேயும் தூரத்துலேருந்து பேசுகிற மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ராபேக் இருந்திருக்கும் கண்டிப்பாக. இதுக்கே நாங்கள் ரூம் எல்லாமே சைலண்ட் பண்ணிவிட்டு அப்படி தாங்க பேசுவோம். பட் ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி இருக்காது. இது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால எங்கள் வெளியே அவுட் சைடு எங்கே போனாலும் ஈஸியாக எங்களுக்கு த்ரூ அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த அப்கிரேடுக்கு நாங்கள் மூவ் ஆகிறோம். வாங்க இப்போ நான் மைக் செட் பண்ணிவிட்டு நம்ம பேசுவோம். இது வந்து ஒன் சைடு வந்து நம்ம ஷர்ட்டில் வச்சுக்கலாம், இன்னொரு சைடு இங்கே வச்சுட்டு நம்ம இது மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் ஒர்க் ஆகுது. இது ஷர்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இது வச்சிடலாம். நான் அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க.
இது நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மைக்கு. நாங்கள் வாங்குறது அட்வான்ஸாகவே வாங்கிட்டோம். இது ஆக்சுவலாக ஒரு மைக் மாதிரி தெரியாது, கொஞ்சம் நல்லா டிசைனாக ஒரு பெரிய பட்டன் மாதிரி தெரியும். இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னா, இந்த டிவைஸை வந்து நாங்கள் மொபைலில் இப்போ இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கிளாரிட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் பேசின வாய்ஸுக்கும் இப்போ நான் பேசியிருக்க வாய்ஸுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நாங்கள் 2 வீடியோ எடுத்து ப்ளேபேக் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பேசின பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் நாய்ஸ் மாதிரி ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்டுட்ருக்கோம் பேக்ரவுண்டில். பட் இதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சுத்தமாக கட்டாக இருக்குது. என்னோடய வாய்ஸ் க்ளீன் அண்ட் கிளியராகவும் இருக்குது. அதனால் இந்த மைக்கு இப்போதைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் ஃப்யூச்சரில் வர வீடியோவில் எல்லாத்துக்குமே இந்த மைக் யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ட்ராபேக் இருந்தாலோ நீங்கள் சொல்லுங்கள். வேறு மைக் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். பட் இது வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு 1 வீக் எனக்கு டைம் இருக்குது. 1 வீக்குள்ளே என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவோ ஷார்ட்ஸோ எடுத்து நான் அந்த மைக் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒர்த்தாக இருக்குமான்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்கியிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை 600 to 700 எனக்கு நான் வாங்குற டைமில் இருந்தது. நீங்கள் வாங்குற டைமில் பிஃபோர் ஆஃப்டர் ஏதாச்சும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாகவும் இருக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, பாய். See you next video.